பக்தர்களே வணக்கம். எனது பெயர் பிரகலாதன். என்னை காக்கும் இந்த நரசிம்ம சுவாமியின் மகிமையை சொல்கிறேன், கேளுங்கள். நான் அசுரர்களின் அரசன். இந்த உலகமே என் காலடியில் கிடக்கிறது. விஷ்ணுவின் அழிவுதான் எனது வெற்றி. உலகம் என்னை மட்டுமே வணங்க வேண்டும். அசுரன் இரண்யகசிபிற்கு மகனாக பிறந்தவன்தான் இந்த பிரகலாதன். தந்தையைப் போல் இல்லாம இந்த பிள்ளை விஷ்ணு பக்தியில் சிறந்தவனாக இருந்தான். நாராயணா 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 நாராயணா. என்னை வணங்க மறுக்கிறாயா பிரகலாதா? இந்த உலகம் எனக்கு சொந்தம். நான் என்னாலும் விஷ்ணுவுக்கே சொந்தம் அப்பா. நான் தான் உலகின் சக்தி வாய்ந்தவன். என்னை தவிர வேறு யாரையும் நீ வணங்கக்கூடாது. என்னை மன்னித்து விடுங்கள் தந்தையே. நம்மை படைத்த அந்த மகாவிஷ்ணு, அவரை தான் நாம் அனைவரும் வணங்க வேண்டும். அவன் தந்தை பிரகலாதனுக்கு பல துன்பங்களுக்கு கொடுக்க தொடங்கினான். அவனை யானைகள் மிதிக்க அனுப்பினான். ஆனால் யானைகள் அவனை தொடவே இல்லை. ஹிரண்யகசிபுவின் கோபம் நாளுக்கு நாள் அதிகரித்தது. இதனால் பிரகலாதனை உயரமான மலை மேல் இருந்து தள்ளச் சொன்னான். ஆனால் அவன் கீழே விழும்போது விஷ்ணுவின் அருள் காரணமாக எதுவும் ஆகவில்லை. பிரகலாதனை தீயில் உட்கார வைத்தான் அசுரன். ஆனால் விஷ்ணுவின் அருளால் பிரகலாதன் பாதுகாப்பாக இருந்தான். மகனே, நீ சொல்வது போல உன் விஷ்ணு எங்கும் இருக்கிறானா? ஆமப்பா, நம்மை படைத்த விஷ்ணு பகவான் எங்கும் எதிலும் எப்பவுமே இருக்கிறார். இதுதான் சத்தியம். அதனால் தந்தையே, நீங்களும் பகவான் விஷ்ணுவையே பிரார்த்தனை செய்யுங்கள். மகனே பிரகலாதா, உன் விஷ்ணு இந்த தூணிலும் இருக்கிறானா? என்ன? இருந்தால் வரச்சொல் பார்க்கலாம். இங்க பார் ஹிரண்யகசிபு, நான் வந்துவிட்டேன். ஹிரண்யகசிபு வேண்டிய வரத்தின் பிரகாரமே மாலை நேரத்தில் வாசப்படியில் உட்கார்ந்து ஹிரண்யகசிபுவை தன்னுடைய நகங்களால் கீறி சம்ஹாரம் பண்ணார் நரசிம்ம பகவான். பிரகலாதன் நரசிம்மரை பயமில்லாமல் வணங்கினான். அவனோட முழு பக்தியில் கட்டுப்பட்ட நரசிம்மர் அவனை நல் அரசனா ஆட்சி செய்யும்படி ஆசீர்வாதம் செய்தார். நிச்சயம் கடவுள் துணை இருப்பார் என்பதுதான் இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. அடுத்தது ஒரு யாவர்க்கும் உரைப்போம் ஆன்மீக பதிவோடு விரைவில் இந்த பாலாம்பிகை வருவேன். நன்றி.